புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு எப்படி பூஜை ஷெல்ஃபை ரெடி பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஆல்ரெடி இருந்த விளக்கு பூஜை ஜாமான்கள் தாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து புதுசாக இப்போது விளக்கி தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃப்ளவர் பாட்ஸ் 2 பக்கமும் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த விளக்கு இதெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து தொடச்சி வச்சுருக்கோம். அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு உள்ளே செட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பூஜா ஷெல்ஃப்லேயே கீழே இருக்கிற அந்த ரேக்லேருந்து எடுத்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, சந்தனம், குங்குமம், திருநீர், பச்சை கற்பூரம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் ஜார் இருக்குங்க, அதில் போட்டு வச்சு போனாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சந்தனம் கரைச்சிக்கலாம். அதுக்கு பன்னீர், ரோஸ் வாட்டர் அதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சந்தனத்தை கொஞ்சம் பவுடராக இருக்கும் எடுத்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். எல்லா விளக்கு பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் தொட்டு வைக்கலாம். முதல்ல வித்தைக்கு முதல்வன் விநாயகப் பெருமான் சந்தனம் குங்குமம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா விளக்கு அப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே இது தொட்டு வச்சிடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது தீர்த்தம் வைக்கிற அந்த பாத்திரத்துக்கு வச்சிடலாம். இப்போ அன்னபூரணி அம்மன் அந்த விக்கிரகத்துக்கு சந்தன குங்குமம் வச்சாச்சு. அடுத்தது காமாட்சி விளக்கு. அப்புறம் எல்லா குத்து விளக்குக்கும் வச்சிடலாங்க. இது ஒரு சொம்பில் நிற சொம்பாக தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டு பச்சை கற்பூரம் 2 கிராம்பு, நல்லா முழு கிராம்பாக இருக்கணும், அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் இது போட்டு பூஜை அறையில் எப்பயுமே வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. குலதெய்வத்துக்கும் இப்படி வைக்கலாம். பொதுவாகவே இது பூஜை ஷெல்ஃபில் வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது. ஸோ சந்தன குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சதுக்கப்புறம் எல்லா விளக்குக்கும் திரி போட்டுடலாம். முதல்ல குத்து விளக்குக்கு ஆரம்பிக்கலாம். 5 முகம் எல்லாத்துக்கும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். பஞ்சு திரி, நூல் திரி எதுனாலும் போடலாம். நான் இப்போ பஞ்சு திரி போடுறோம். திரி போட்டதுக்கப்புறம் தீபம் எண்ணெய் ஊற்றிடலாம். இது நாங்கள் இங்கே யூஎஸில் தீபம் ஆயில்னே கிடைக்குதுங்க, அதுதான் வாங்கி ஊற்றுறோம். ஊர்லெலாம் 5 வகை எண்ணெய், அப்புறம் இதுக்குன்னே ஸ்பெஷலாக தயார் பண்ண எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க. பட் இங்கே தீபம் ஆயில்னு இருக்கும், அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி பார்த்தது பூஜா ரூமில் அந்த பூஜை ஷெல்ஃபுக்கு வெளியில் வைக்கிற 2 குத்து விளக்கு. இந்த 2 குத்து விளக்கும் பார்த்திங்கன்னா பூஜா ஷெல்ஃபில் சாமி படத்துக்கு கீழேயே வைப்போம். அடுத்தது குலதெய்வ விளக்குங்க. ஸோ எல்லாருமே சொல்கிறது, நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் முதல்ல
குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்றது தான் முறை. ஏன்னா அவங்க நின்று பார்த்தா தான் நமக்கு நல்வழி பிறக்கும். எப்பயுமே குலதெய்வம் தான் முன்னாடி. ஸோ அவங்களுக்கு ஒரு விளக்கு, அப்புறம் காமாட்சி விளக்கு, குபேர விளக்கு, ஸோ அந்த மாதிரி எல்லா விளக்குக்குமே திரி போட்டு எண்ணெய் ஊற்றிடலாங்க. அப்புறம் பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் காசு போட்டு வச்சா ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால் கொஞ்சம் டாலர்ஸ் அப்புறம் நம்ம ஊர் காசும் போட்டு வச்சுருக்கோங்க. அதுலேயும் ஒரு 2 கிராம்பு போட்டு வச்சுருக்கோம். அடுத்ததாக அன்னபூரணி அம்மன் அவங்கள ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு கிண்ணத்தில் அரிசி போட்டுக்கலாங்க. நிறைய கிண்ணமாக போட்டுடலாம். பச்சை அரிசி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. அது நிறையாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு காயின் ஒன்று வைக்கணும். அது எந்த காயின் வேணால் ஓகே, டாலர்ஸ் வைக்கலாம், இல்லை நாங்கள் வந்து நம்ம ஊர் ரூபா தான் வச்சுருக்கோம். அது மேலே அன்னபூரணி தாயாரோட விக்கிரகம் வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து ரைஸ் போட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போது அந்த விக்கிரகம் வச்சாச்சு, அருமை. இப்போ அதை சுற்றி ரைஸ் போட போகிறோம். அதனால் நிறைவாகவே செய்யலாங்க. நிறைய ரைஸ் போடலாம். அதை சுற்றி கொஞ்சம் நல்லா குவியலாக நிறைய இருக்கிற மாதிரி, நிறைஞ்சிருக்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. கீழே செஞ்சனாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா கீழே நம்ம ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம், அதில் கலெக்ட் ஆகிக்கும். பூஜா ஷெல்ஃபில் வைக்கும்போது இதை அப்படியே கிண்ணத்தோடு தான் சேர்த்து வைக்க போகிறோம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா இப்போது புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் இந்த அரிசி மாற்றுவோம். இப்போ சாமி கும்பிட்ட அரிசியை நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம சோறு சமைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த அரிசி போட்டுடலாம். அருமையாக ரெடி பண்ணியாச்சு அன்னபூரணி அம்மன். அடுத்ததாக தானியம் போட்டு வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் பருப்பு கொஞ்சம், நம்ம துவரம் பருப்பு, அதுலேயும் கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுருக்கோம். இதையும் வந்து நம்ம அங்கே பூஜை ஷெல்ஃபுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். அதுக்கடுத்தது ஒரு சின்ன விளக்கேற்றுற சுட்டி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு மண் விளக்கு, அந்த சுட்டிலேயே சோம்பு கொஞ்சம், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு ஒன்று இல்லை 2 அதை போட்டு அதுவும் இந்த தானியம் வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே வச்சா ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணிக்கிட்டால் மிக மிக நல்லது. அடுத்ததாக நம்ம குலதெய்வ விளக்கு வைக்கிறதுக்கு அரிசி போட்டு அது மேலே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதே பச்சரிசி கொஞ்சம், மஞ்சள், அப்புறம் ரோஸ் வாட்டர் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் அரிசி அதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே இந்த குலதெய்வ விளக்கு வச்சு சாமிக்கு ஏற்றணுன்னா ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா எடுத்து செட் பண்ணிடலாம் வாங்க. முதல்ல வெளியில் வைக்கிற பூஜா ஷெல்ஃபுக்கு வெளில வைக்கிற அந்த குத்து விளக்கு. ஸோ எல்லா விளக்குமே வந்து விளக்கு மனையோடு வச்சாதான் நல்லது. அதனால் இந்த குத்து விளக்குக்கு 2 பெரிய மனை, அதை வச்சாச்சு. அப்புறம் பூஜா ஷெல்ஃபில் சாமி ஃபோட்டோவுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை வச்சுருக்கோம். அந்த கண்ணாடிக்கு முன்னாடியே அந்த காசெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்தை வச்சு அந்த தானியம் இருக்கிற கிண்ணத்தையும் வச்சிடலாம். விநாயகர் வச்சாச்சு. ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு விளக்காக எடுத்து உள்ளே வச்சிடலாம். குபேர லக்ஷ்மி அவங்களுக்கு ஒரு விளக்கு, குலதெய்வ விளக்கு, அப்புறம் முன்னாடி வைக்கிறதுக்கு 2 குத்து விளக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த ஷெல்ஃபுக்குள்ளே, பூஜா ஷெல்ஃபுக்குள்ளே வைக்கிற அந்த குத்து விளக்கு. அப்புறம் வேல் ஒன்று இங்கே கேரோலினா முருகன் டெம்பிளில் நாங்கள் பூஜை பண்ணப்போ கொடுத்தாங்க. அந்த வேல் வந்து வைக்கும்போது எலுமிச்சம்பழம் குத்தி தான் வைக்கணும். ஸோ அதை வச்சாச்சு.
இது உள்ளே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் அந்த கோபுரத்துக்கு பூ வச்சிடலாம். அப்புறம் மா இலை ரொம்ப விசேஷங்க. அதனால் ஒரு சணல் கட்டி விட்டு அந்த பூஜா ஷெல்ஃபுக்குள்ளேயே ஒரு 7 மா இலை சந்தனம் குங்குமம் வச்சு இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்சஸில் செப்பரேட் பண்ணி கரெக்டாக வச்சோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பூஜா ஷெல்ஃப் எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க. அடுத்து வெளியில் உருளி ரெடி பண்ணிடலாம். ஸோ உருளியில் உங்களுக்கு எந்த சைஸ்னாலும் ஓகே. ஸோ நாங்கள் இந்த சைஸில் ஒன்று வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக நிரம்ப தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பூ வரிசையாக போட்டு வச்சிடலாம். இது நாங்கள் வால்மார்ட்டில் வாங்கின பூ தான், அந்த பொக்கேயில் இருக்கும். அதை அப்படியே எடுத்துட்டோம். எங்கள் கார்டனில் இன்னும் வரல, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்தோடனே அதுலேருந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு பேட்டர்னாக வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி தான் வைக்கணுன்றது இல்லை, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோ எல்லோ, அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிளில் ரோஸ் கலர், நடுவில் ஒரு ஒயிட்டு. இது ஒரு பேட்டர்னாக அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. இதான் நான் சொன்ன அந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற அந்த சின்ன கிளாஸ் ஜார்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நம்ம உள்ளே வச்ச விளக்கு, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பூஜா ஷெல்ஃபில் சாமி படங்கள்னு பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா, கோமாதா, சிவபெருமான், பார்வதி, பாலகணபதி, பாலமுருகன், வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமிகள், எங்கள் அப்பா முருகன், அப்புறம் சமயபுரத்து முத்துமாரியம்மன், திருப்பதி ஏழுமலையான் அலமேலம்மன், பெருமாள் மகாலட்சுமி, குரு பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, அஷ்டலக்ஷ்மி, மதுரை மீனாட்சி, குபேர மகாலட்சுமி, வெங்கடாஜலபதி, மகாலட்சுமி, விநாயகர், சரஸ்வதி, வள்ளி தெய்வானை, முருகன், இந்த 5 படம் இருக்கிற அந்த ஃபோட்டோ, அந்த சாமி, அது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ சாமி ரூமை இந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணியாச்சுங்க. இந்த பக்கத்து குத்து விளக்கும் வச்சாச்சு. இங்கே ஒரு விநாயகர் படம், எல்லாத்துக்கும் பூ வச்சாச்சு மெயினாக. ஸோ பூஜா ஷெல்ஃப் க்ளோஸ் ஆகிருக்கும்போது இப்படி தாங்க இருக்கும். அந்த பெல்லு, கோபுரம், அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, திவ்யமான தரிசனம். இப்போது ஆல் செட். காலையில் விரதம் இருந்து சாமிக்கு பள்ளையம் போட்டு தேங்காய் உடைச்சி பழம், சாம்பிராணி, பத்தி, சூடம்லாம் ஏற்றி சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி.